ஹமாஸ் அமைப்பின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானில் இஸ்ரேலிய படையினரால் கொல்லப்பட்டதை அறிந்து தாம் வருத்தம் கொள்வதாகவும் கோபத்தில் இருப்பதாகவும் முன்னாள் பிரதமர் மகாதிர் தெரிவித்துள்ளார். மென்மையாக பேசக்கூடிய மிகச்சிறந்த மனிதர் இஸ்மாயில் ஹனியே என்று குறிப்பிட்ட அவர், ஹமாஸ் அமைப்பு ஒரு சிங்கத்தை இழந்துவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். இறைவன் அவருக்கு ஸ்வர்க்கத்தை வழங்க வேண்டும் என்றும் அதற்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் மகாதிர் தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தேசத்தில்தான் உண்மையில் பயங்கரவாதிகள் உள்ளனர், அது ஒரு நயவஞ்சக தேசம் என்று மகாதிர் குற்றம் சாட்டினார். பாலஸ்தீன விடுதலைக்காக போராடுவதில் இஸ்மாயிலின் போராட்டம் வீரர்களுக்கான ஒரு பாடம் என்று அவர் தெரிவித்துள்ளார். பினாங்கு புக்கிட் மெத்தாஜாமில் கடந்த திங்கட்கிழமை ஒரு தொழிற்சாலையில் ஃபோக்லிஃப்ட் மூலம் நசுக்கப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர் ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையின் விசாரணை குழு விசாரணையை மேற்கொண்டுள்ளது. சம்பவத்திற்கு முன்பு பாதிக்கப்பட்டவர் தொழிற்சாலையின் தளவாட பகுதியில் பொருட்களை நகர்த்தி கொண்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பணியை நிறுத்துவதற்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் செயல்முறையை எளிதாக்கும் வகையில் இந்த மாவட்டத்தில் உள்ள 3 முக்கிய சாலைகள் நாளை தற்காலிகமாக மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை சாலைகள் மூடப்பட்டிருக்கும். வேட்புமனு தாக்கல் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக 579 போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெங்கிரி இடைத்தேர்தல் வரைக்கும் பொதுமக்கள் அனுமதியின்றி ட்ரோன்களை பறக்கவிட முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை விரைவில் சந்தித்து பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள் குறித்து விவாதிக்க உள்ளார். தாம் ஒரு சில வாரங்களில் விளாடிவோஸ்டாக் செல்வேன் என்றும் பொருளாதாரம் பற்றி விவாதிக்க புட்டினிடமிருந்து தமக்கு அழைப்பு வந்துள்ளதாகவும் இன்று GX பேங்க் தலைமையகத்தில் தனது உரையில் பிரதமர் தெரிவித்தார். இஸ்ரேலிய படையினரால் படுகொலை செய்யப்பட்ட ஹமாஸ் அமைப்பின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் இறுதி ஊர்வலம் கத்தாரில் நடைபெறவிருக்கிறது. இந்த இறுதி ஊர்வலத்தில் மலேசியாவை பிரதிநிதித்து உள்துறை அமைச்சின் துணை அமைச்சர் ஷம்சுல் அன்வார் நசாரா கலந்து கொள்வார் என்று வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. அவருடன் செனட்டர் முஜாஹித் ரபா மற்றும் உள்துறை அமைச்சின் அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள் என்று வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. தோஹாவில் உள்ள இமாம் முகமது அப்துல் அல் வஹாப் மசூதியில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் பின்னர் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிள்ளான் தமான் ஸ்ரீ அண்டலாஸில் போலீஸ் அதிகாரி ஒருவரின் வீடு உடைக்கப்பட்டது. ஷியாலாம் போலீஸ் தலைமையகத்தில் பணிபுரியும் 36 வயது போலீஸ் அதிகாரியிடமிருந்து தங்களுக்கு அறிக்கை கிடைத்ததாக தென்கிள்ளான் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் சா ஹூங் ஃபோங் தெரிவித்தார். புதன்கிழமை புகார்தாரர் புகார் அளித்தார். பிற்பகல் 3 மணி அளவில் அவரது வீடு உடைக்கப்பட்டதாக அண்டை வீட்டுக்காரர் தனக்கு தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார். புகார்தாரர் வீட்டுக்கு சென்று சரிபார்த்த போது அவரது சில பொருட்களை காணவில்லை என்றும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்ததாக சா ஹூங் ஃபோங் கூறினார். மதியம் 2:20 மணி அளவில் சந்தேக நபர்கள் வெள்ளை நிற மெர்சிடிஸ் பென்ஸ் காரில் சென்றது அப்பகுதியில் இருந்த CCTV காட்சிகளில் தெரிய வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.